Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 3 தாமு சார் சொன்ன டாப் நாச் ரெசிபி கிரே சிஸ்டர் அவங்களோட இறால் மிளகு பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு நறுக்க வேண்டிய காய்கள் ஒரு பெரிய வெங்காயம், 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், அப்புறமா இதில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கான தேங்காய் பால், இறால் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, இவ்வளோதான். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் தேங்காய் பால் சேர்க்குறதுனால அதிகமாக விடாதீங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், சீரகத்தூள் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கலருக்காகவும் வாசனைக்காகவும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போது மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த இறாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா பெரட்டிட்டு இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா அதில் தண்ணி வரும். இந்த தண்ணியோடு சேர்ந்து வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்க்கும்போது அந்த வாசனை நல்லா இறங்கி இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கலாம். இந்த இறால் நல்லா மசாலா கூட வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை சேர்த்து இப்போ அந்த தேங்காய் பால்லே இது வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா வத்தி மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். எப்போவுமே கரம் மசாலாவை கடைசியாக சேருங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் இடித்த மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக தான் சேர்க்கணும். நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டால் போதும். இறக்கும்போது நல்லா பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பரான இறால் மிளகு பிரட்டல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்